திருச்சி அருகே முன்னால் சென்ற கார் மீது பின்னால் வந்த கார் மோதிய விபத்தில் ஒருவர் பலி, 5 பேர் படுகாயம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா காட்டுப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பழகன் கறிக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடையின் முன்பாக 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த கௌசிக் என்பவர் தனது தாயாருடன் காரை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த சொகுசு கார் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கௌசிக் கார் மீது அதிவேகமாக மோதியது. இதில் கௌசிக் ஓட்டி சென்ற கார் அருகில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கறிக்கடைக்குள் புகுந்தது. இந்த கோர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து பேசிக்கொண்டு நின்று கொண்டிருந்த சின்னப்பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், ரமேஷ், ஸ்ரீராமசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த குடியரசு, வடிவேல் மற்றும் காரில் இருந்த கௌஷிக், அவரது தாயார் ஈஸ்வரி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். பின்னால் வந்து மோதிய காரில் இருந்தவர்கள் இறங்கி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதனால் காரை ஓட்டி வந்தது யார் என்றும் காரில் உடன் வந்தவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கரூர் மற்றும் நாமக்கல் பகுதி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த சுபாஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ரமேஷ் என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். காட்டுப்புத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பு சரவணன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காரை ஓட்டி வந்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.